ஹலோ. அரிசி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குங்க. விதவிதமான அரிசி வகைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அரிசி வகையும் எப்படி மாறுபடுது. ஸோ இருக்கிற அரிசியில் தான் நம்ம சாய்ஸ். என்ன ரகமான அரிசியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது எந்த அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியே பேசணும். நமக்கு தேவையான, நமக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு அரிசியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போகுது. நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு உணவு அரிசி. இந்த அரிசியை பற்றி சொல்லும் பொழுது அடுத்தது வரப்போகிறது சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இந்த அரிசியோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியாவில் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணமே உணவு பழக்க வழக்கங்களும் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல வரோம் இல்லையா, அதில் முக்கியமானது உணவு பழக்கம். மெயினான உணவு அரிசியாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரிசியை உண்டாக்குனா என்ன அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை டிசைனர் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைனர் ப்ளவுஸ், டிசைனர் சாரீஸ், ஆடைகளில் டிசைனர் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாடிஃபை பண்ணி யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு மாற்றி அமைச்சு ஒரு ப்ரீமியம் லுக் அதுக்கு கொடுத்து அதை டிசைனர் அப்படிங்கிறோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன, அதில் லிமிட்டட் எடிஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கொஞ்சம் தான் வரும்னு சொல்லுவாங்க. பட் இது அப்படி இல்லை, இது கண்டினியூஸ் எடிஷன் மாதிரி தான். இதை நமக்கு யூஸ் பண்ணணும், நம்ம சாப்பிடணும், இந்த சர்க்கரை வியாதியை வர்ற சான்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு அரிசி இது. ஸோ எப்படி ஒரு ஆடையை வடிவமைக்கப்பட்டது, தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கும்போது அதை டிசைனர் அப்படிங்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த அரிசியையும் நம்ம இந்தியாவுக்காகவே, இந்தியர்களுக்காகவே, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையான சர்க்கரை நோயை தடுக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு அரிசி. அதனால தான் இதை டிசைனர் அரிசி அப்படின்னு பேர். வடிவமைக்கப்பட்ட அப்படிங்கும்பொழுது இது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெனட்டிக்லி மாடிஃபைட், ஜெனட்டிக்லி இன்ஜினியர்ட் ரைஸ் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணது இல்லை இது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மரபணு மாற்றத்தை இது பண்ணி உண்டாக்கி அந்த நெல்லை, விதை நெல்லாக யூஸ் பண்ணி ஒரு ரைஸை உண்டாக்குவாங்க. அதில் முக்கியமாக அவங்க பார்க்குறது அறுவடை நிறைய ஆகணும், கொஞ்ச நாள்லேயே ஆகணும், கொஞ்சம் தண்ணி இருந்தாலே நல்லா வரணும், பூச்சிகள் தாக்காமல் இருக்கணும், ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மரபணு மாற்றம் மூலியமாக கொண்டு வருவாங்க. அப்போது அந்த விதை நெல்லிருந்து வரக்கூடிய நெல்லில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அந்த அரிசி எப்படி இருக்கோ அமைப்பு, அது அப்படியே இருக்கும். இந்த டிசைனர் அரிசியில் அரிசியை எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க. எதை சேர்க்கணுமோ அதை சேர்த்து, எதை குறைக்கணுமோ அதை குறைச்சி புதுசாகவே உங்கள் அரிசியே உண்டாக்குறாங்க. ஸோ இது அரிசியிலிருந்து இன்னொரு அரிசியை உண்டாக்குறது, விதைச்சி எடுக்கிற அரிசி இல்லை. இது ரெண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மரபணு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு மாற்றம். டிசைனர் அப்படிங்கிறது பிறந்த பிறகு அதை மாடிஃபை பண்ணுறது டிசைனர். ஸோ அது பிஃபோர் பர்த், இது ஆஃப்டர் பர்த். அந்த மாதிரி விஷயந்தான் பயோ மாடிஃபைடுக்கும் டிசைனர் ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இது இயற்கை ரைஸா இல்லை செயற்கை ரைஸா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும். இல்லை ரெண்டுமேவா அப்படின்னு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போது இந்த டிசைனர் ரைஸ்னால் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, இதை எப்படி மாடிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அரிசியினால தான் அந்த சர்க்கரை வியாதி வருது, இந்தியர்களுக்கு வர்றதை குறைக்கணும், தடுக்கணும், ஒரு முயற்சியில் உண்டானது தான் இந்த ரைஸ். இந்தியர்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா ஒரு குறைபாடு, அதாவது அனீமியா, இரத்த சோகை. அரிசியை ரெகுலராக சாப்பிட்றதுனால இதில் எதையாவது ஒன்று சேர்த்து ஒரு மாத்திரை வடிவில் நம்ம சாப்பிடாம உணவு மூலியமாகவே சில விஷயங்களை சேர்த்து சாப்பிட வச்சோம்னா இந்த குறைபாடை தீரும், இந்த அனீமியாவை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. இதில் எது சர்க்கரையை ஏற்றுதோ அந்த அரிசியில் அதை குறைக்கணும். ரெண்டாவது, என்ன குறைபாட்டினால அனீமியா வருதோ அதை இந்த அரிசியோடு சேர்க்குறோம். இது ரெண்டும் நடக்குது இந்த டிசைனர் ரைஸில். ஸோ இந்த அரிசியை எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கிறதுனால இதை வடிவமைக்கப்பட்ட அரிசின்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச்சு, குளுக்கோஸ், இந்த விஷயங்களை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம் நமக்காக.
இரத்த சோகைக்கு காரணமான குறைபாடுகளை கரெக்ட் பண்ணி அயன், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இதை சேர்க்குறோம். ஒரு உணவோட ஒரு குறைபாட்டு காரணமான விஷயங்களை சேர்க்கறதுக்கு செறிவூட்டப்பட்ட அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த அரிசியை வடிவமைக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்காகவே இது டிசைன் பண்ண அரிசி அப்படிங்கிறதுனால டிசைனர் ரைஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா அயனைஸ்டு சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இரத்த சோகைக்கு காரணமான அயன், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இதையெல்லாம் நம்ம மாத்திரை வடிவில் எடுத்துக்காமல் அதை உணவோடையே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த குறைபாடு வராது. அனீமியாவையும் குறைக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் வரதை தடுக்கலாம், அனீமியாவை சரி பண்ணலாம், இரத்த சோகையை கரெக்ட் பண்ணலாம். என்ன அடிப்படையில் சுகர் ஏறாமல் தடுக்கிறாங்க? கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், இந்த மாவுச்சத்து எல்லாம் குளுக்கோஸாக மாறி தான் நம்ம உடம்பு ரத்தத்தில் போய் கலக்குது. சுகர் வேகமாக ஏறுது, அதிகமாகவும் ஏறுது. இந்த வேகமாக ஏறுறதையும் அதிகமாக ஏறுறதையும் குளுக்கோஸோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். 75 கிராம் குளுக்கோஸை கொடுத்து அது அரை மணி நேரத்தில் எவ்வளவு ஏறுதுன்னு பார்க்குறோம். நம்ம சாப்பிட்ற உணவையும் கொடுத்து அது அரை மணி நேரத்தில் எவ்வளவு ஏறுது, எவ்வளோ வேகமாக ஏறுதுன்னு பார்க்குறோம். குளுக்கோஸும் நம்ம சாப்பிட்ற உணவும் ஒரே மாதிரி ஏறி ஒரே மாதிரி இறங்குச்சு அப்படின்னா குளுக்கோஸுக்கு 100ன்னு கொடுத்துருக்கோம், குளுக்கோஸ் மாதிரியே இருக்கிற இந்த சப்ஸ்டன்ஸுக்கும் 100ன்னு கொடுத்துருக்கோம். எவ்வளவு அதிகமாக ஏறுது, எவ்வளவு சீக்கிரமாக ஏறுது, அதை பேஸ் பண்ணி குளுக்கோஸுக்கு 100ன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது அதில் பாதி அளவுக்கு தான் இது ஏறுதுன்னா இது கம்பேர். இதை தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த வேகமாக ஏறுறதுக்கு பேர் ஸ்பைக் அப்படிங்கிறோம். இதை இறக்கிறதுக்கு நம்ம பாடி கஷ்டப்படுது, நிறையா இன்சுலின் தேவைப்படுது. பட் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அது இல்லாததுனால இந்த வேகமாக ஏறுறதை தடுத்தோம் அப்படின்னா கம்மியான இன்சுலின்லேயே குளுக்கோஸை லெவலில் வச்சுக்கலாம். அதிகமாகவும் ஏறாது, வேகமாகவும் ஏறாது. அப்போது நம்ம பாடி கஷ்டப்பட்டு அதை இறக்கணுங்கிற ஐடியா இல்லை. இந்த கான்செப்டில் தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைச்சோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறத தள்ளி போடலாம், வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது. நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ், சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற ரைஸில் அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 70 அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற ரைஸு 70% குளுக்கோஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணுது, ஏறுது இறங்குது. ஒவ்வொரு ரைஸுக்கும் வித்தியாசப்படும். அந்த ரைஸில் என்னென்ன கலந்துருக்கோ அதை பொறுத்து வித்தியாசப்படும். முக்கியமாக பாலிஷ் பண்ணாத ரைஸு, புழுங்கல் அரிசி, இதிலெல்லாம் அந்த GI கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போது நம்ம உண்டாக்குற டிசைனர் ரைஸில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை 70லேருந்து ஒரு 50லேருந்து 55, 60க்குள்ளே கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அந்த அதிகமாகவும் வேகமாகவும் ஏறதை தடுத்துடலாம். ஸோ இதை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரைஸை ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரைஸாக மாற்றுறது தான் இந்த டிசைனர் ரைஸ். இதை எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்னதில் ஸ்டார்ச் அப்படின்னு இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டார்ச்சை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா இந்த அரிசியில் இருக்க ஸ்டார்ச்சை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இல்லாமல் ஒன்று இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இல்லாதது ரொம்ப சீக்கிரம் குளுக்கோஸாக மாறும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிங்கிறது நம்ம பாடி டைஜஸ்டே பண்ணாது. ஏன்னா அதுக்குண்டான என்சைம் இல்லை, அது அப்படியே பெருங்குடலுக்கு போயிடும். அங்கே போய் அது ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ரைஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை அதிகப்படுத்துகிறாங்க. அதை அதிகப்படுத்தும் பொழுது நேச்சுரலாகவே இதை ஜீரணமாகி நம்ம உடம்புல போய் சர்க்கரையாக மாறி சேர்ற அளவும் குறைஞ்சிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இந்த அரிசியில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கிளைசேமிக் இண்டெக்ஸ் கம்மின்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற இந்த அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் ஸ்டமக்குக்கு போன உடனே சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது, ஜீரணமாக ஆரம்பிக்குது. சீக்கிரம் ஜீரணமாகிறது சீக்கிரமாக உடம்புல கலக்க ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் டிலே பண்ணால் எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அரிசியில் கொஞ்சம் புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீனுடைய அளவை அதிகப்படுத்தும் பொழுது இந்த புரோட்டீனும் இந்த அரிசியில் இந்த புரோட்டீனுடைய அளவு அதிகமாகும் பொழுது அரிசி ஜீரணமாகிற வேகத்தை இந்த புரோட்டீன் குறைக்குது. வெறும் அரிசியை சாப்பிட்டு எவ்வளோ வேகமாக குளுக்கோஸ் ஏறுமோ
அதை இந்த புரோட்டீன் தடுத்து குறைச்சிருது. அதாவது புரோட்டீனும் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாயிருது. அப்படின்னா இந்த புரோட்டீன் ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஒரு மாவுச்சத்து, ஒரு கார்போஹைட்ரேட் ஜீரணமாக ரொம்ப சீக்கிரம் ஜீரணமாகும். இப்போ புரோட்டீன் ஜீரணமாகிறது லேட் ஆகிறதுனால ரொம்ப நேரம் இந்த புரோட்டீன் நம்ம ஸ்டொமக்கில் தங்கி இருக்கும். அப்போ இந்த புரோட்டீனும் அந்த கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டொமக்கில் தங்கும் பொழுது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். வெறும் ஸ்டார்ச்சு, ஒரு கார்போஹைட்ரேட் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரம் மேலே ஏறுற மாதிரி ரொம்ப சீக்கிரம் இறங்கிடும். இறங்கின உடனே மறுபடியும் சாப்பிடணும் போல தோணும். அதை இந்த புரோட்டீன் குறைச்சிருது. நம்ம ஸ்டொமக்கில் இந்த புரோட்டீன் ரொம்ப நேரம் தங்குறதுனால ஸ்டொமக்லேருந்து இந்த கார்போஹைட்ரேட், இந்த மாவுச்சத்து அடுத்த இடத்துக்கு போகிறத டிலே பண்ணுது. அப்போ டிலே பண்ணும்பொழுது இந்த இரத்த சர்க்கரை ஏறுறதையும் டிலே பண்ணுது. இது இன்னொரு வகையில் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை குறைச்சிருக்கு. ஓகே, வேறு என்ன பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னா, ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதில் நார்ச்சத்தும் ஒரு வகையான கார்போஹைட்ரேட், ஆனால் ஜீரணமாகாத, டைஜஸ்ட் ஆகாத, அப்சார்ப் ஆகாத ஒரு பொருள் இது. அப்படியே உள்ளே போய் அப்படியே வெளியில் போயிடும். ஒரு பல்க், நம்ம சாப்பிட்றதனுடைய அளவை கொஞ்சம் பெருசாக காட்டி நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குறதும் இந்த நார்ச்சத்து தான். ஸோ இந்த நார்ச்சத்தை இதில் அதிகப்படுத்தும் பொழுது நேச்சுரலாக அந்த நாரும் இந்த கார்போஹைட்ரேட், இந்த புரோட்டீன் எல்லாம் சேரும் பொழுது அடுத்த இடத்துக்கு போகிறதும் கம்மியாகுது. கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை அதிகப்படுத்தி புரோட்டீனை எக்ஸ்ட்ராவாக போட்டு நார்ச்சத்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது சுகர் ஜீரணமாகிறதையும் டிலே ஆகுது. அந்த கார்போஹைட்ரேட், அந்த ஸ்டார்ச் ஸ்டமக் விட்டு வெளியில் போகிறதும் டிலே ஆகுது. அதனால் நேச்சுரலாகவே சுகர் ஏறுறதும் மெதுவாக ஏறும், கொஞ்சமாக ஏறும். ஸோ இந்த வகையில் சர்க்கரை நோயாளிகளுக்கும், சர்க்கரை நோய் வர சான்ஸ் இருக்கிற ப்ரீ டயபெட்டிக் பீப்புளுக்கும் இந்த ரைஸு சர்க்கரை வியாதி வரலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை தள்ளி போடுது. இல்லை சர்க்கரை வியாதிங்க வராமல் தடுக்கலாம். ஸோ இது சர்க்கரை வியாதியை பற்றி. அனீமியான்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் 50% மேலே இருக்கிறவங்களுக்கு அனீமியா, ரத்த சோகை இருக்குது. சமீபத்தில் கூட இந்த HbA1c, இந்த 3 months ஆவரேஜ் சுகர் லெவல் இந்த அனீமியானால் இந்த ரிசல்ட்டை நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு லேன்செட்டில் ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் அனீமியா. ஸோ இந்த அனீமியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சில விஷயங்களை ரெகுலராக சாப்பிட்ற ரைஸோடு சேர்த்தா அனீமியாங்கிற பிரச்சனையை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அனீமியாங்கிறது என்ன? எல்லாரும் சொல்கிறது ஹீமோக்ளோபின் கம்மி அப்படிங்கிறது. ஹீமோக்ளோபின்ங்கிறது என்ன? அயன்லேருந்து உண்டாகிறது தான் ஹீமோக்ளோபின். அப்போது அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் கம்மியாகுது. அது மட்டும்தானா? அப்படி சொல்ல முடியாது. இந்த ஹீமோக்ளோபினை எடுத்துகிட்டு போகிறது இரத்த அணுக்கள், சிவப்பு இரத்த அணுக்கள். அயன் கரெக்டாக இருந்து சிகப்பு இரத்த அணுக்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போவும் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும், அப்போவும் அனீமியா தான் இருக்கும். அப்போது இந்த சிகப்பு இரத்த அணுக்கள் கரெக்டாக உருவாகணும், கரெக்டாக மெச்சூர் ஆகணும், முதிர்ச்சி அடையணும், அது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா சில விட்டமின்ஸ் தேவை. முக்கியமானது ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12. ஸோ இப்போ நம்ம அனீமியாவை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீமோக்ளோபினை உண்டாக்குறதுக்கு அயனை கொடுக்குறோம். அந்த ஹீமோக்ளோபினை எடுத்துகிட்டு போகிற ஆர்பிசிஸ், சிகப்பு இரத்த அணுக்கள் கரெக்டான முறையில் உண்டாகிறதுக்கு விட்டமின் B12ஐயும் ஃபோலிக் ஆசிடையும் சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒரு உணவோட ஒரு வைட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் ரெகுலராக சேர்த்து அந்த உணவோடையே அதை எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு செறிவூட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. என்ரிச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஃபார்ட்டிஃபைட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனிமியா இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குது, B12 கம்மியாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை மாத்திரை வடிவாக கொடுத்து அதை மாத்திரையை சாப்பிட்டு அது சாப்பிட்ட பிறகு எவ்வளவு இதெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு பதிலாக ரெகுலராக சாப்பிட்ற அரிசியில் அவங்களுக்கு தேவையான சில வைட்டமின்ஸை சேர்க்கறதுனால ஒரு தப்பும் கிடையாது. ஸோ நமக்காக டிசைன் பண்ணப்பட்ட அரிசி, நமக்காக ஃபார்ட்டிஃபைடு, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி. அதனால தான் இதை வடிவமைக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறோம். 2 விஷயம் நடக்குது. ஒன்று, சர்க்கரை வியாதி வராமல் தடுக்குது, இல்லைனா தள்ளி போடுது. 2வது, இருக்கிற ஒரு அனீமியாங்கிற அது ஒரு வியாதின்னு எடுத்துட்டால் அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இது 2 விஷயத்தையும்
இந்த டிசைனர் ரைஸ் கரெக்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்ஸே ஒரு வித்தியாசமான ப்ராசஸ். அதனால தான் நான் முதல்ல கேட்டேன், இது இயற்கை அரிசியா செயற்கை அரிசியா? இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இது இயற்கையா செயற்கையா இல்லை ரெண்டுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதையிலிருந்து வர அரிசி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி இதை செய்யாங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த டிசைனர் ரைஸ் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் வருது. ஸோ இந்த அரிசியை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் சர்க்கரை வியாதிகள் அதிகம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அது நம்ம குறைக்கலாம். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டினாலையும் அரிசியினாலையும் மட்டும்தான் சர்க்கரை வியாதி கிடையாது. எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. குடும்ப பாரம்பரியம் இருக்குது, வயசு இருக்குது, நம்மளுடைய வெயிட்டு ஒபிசிட்டி இருக்குது, நம்ம ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது இருக்குது, நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு சர்க்கரை வியாதி வருது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த உணவு. நம்ம எக்ஸசைஸ் கூட பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு பார்ட்டில் சாப்பாட்டினால வரக்கூடிய இந்த பிரச்சனையை அட்லீஸ்ட் அதையாவது குறைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க. அதுக்காக இந்த சாப்பிட்டா எனக்கு சர்க்கரை வியாதி வராதான்னு கேட்காதீங்க. வர பாசிபிலிட்டி, வர சான்ஸ் கம்மியாகும். பட் நீங்கள் மற்ற விஷயங்களையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு ப்ரீ டயபெட்டிக்கை அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டாடுறதுக்கு நிச்சயமாக செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் இந்த ரைஸ் எப்படி தயாரிக்கிறாங்க, இதில் எப்படி சேர்க்குறாங்க, இது உண்மையிலே இயற்கையா செயற்கையா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.